வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல கமகமன்னு வாசனையோட வீடே மணக்கும் மசாலா டீ ரொம்ப சுவையாக ஹெல்த்தியான முறையில் பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா டீயை ஈவினிங் நல்ல சூடாக ஒரு கப் குடித்தோன்னாவே நல்ல செரிமான தன்மையை தூண்டும். நம்ம உடம்புல நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, சளி, இருமல், தொண்டை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். இந்த மசாலா டீ செய்யறதுக்கு தேவையான புதினா இலைகளையும் துளசி இலைகளையும் எங்கள் மாடி தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம். மசாலா டீ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 1/4 மூடி தேங்காய், 10 துளசி, 4 புதினா இலைகள், 1 ஸ்பூன் டீ தூள், 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 இன்ச் அளவு சிலோன் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதுல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பேக்கெட் பாலில் டீ போடுறத விட இந்த மாதிரி தேங்காய் பாலில் டீ போட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண், குடல் புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாயிடும். பிழிஞ்ச தேங்காய் சக்கையை திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதிலிருந்து 2வது தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பசும்பாலை விட தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. இந்த தேங்காய் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் இருக்கும். அடுத்து நம்ம மசாலா டீ போட ஆரம்பிக்கலாம். பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனோன்னு எந்த டம்ளரில் நம்ம தேங்காய் பால் அளந்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி சூடாகிறங்குள்ளேயும் டீக்கு தேவையான மசாலாஸை தட்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். 1 இன்ச் அளவு சிலோன் பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பை லைட்டாக தட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சிலோன் பட்டை இல்லைன்னா நார்மல் பட்டை 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 இன்ச் அளவு தோல் நீக்கிய இஞ்சியை சேர்த்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீயில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால டீ தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இது கூட நம்ம தட்டி வச்சிருக்க மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். அடுத்து இதில் 4 புதினா இலை, 10 துளசி இலைகளை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தூக்கலாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும், சில பேத்துக்கு ஒரு சில மசாலாக்களே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஊற்றுன 1/2 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணியாக சுண்டி வந்துடுச்சு. டிகாஷனும் நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3/4 டம்ளர் தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 20 செகண்ட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பசும்பால் மாதிரி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட் நம்ம குடிக்கிற சூடு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த மசாலா டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையான ஹெல்த்தியான மசாலா டீ தயாராகிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.